நாம தினமும் பார்க்கும் இந்த வானத்த உண்மையிலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? இந்த விண்வெளி மனித அறிவுக்கே சவால் விடும் பல உண்மைகள மறைச்சு வச்சிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த வீடியோவ முழுசா பாருங்க. ஏன்னா கடைசியில ஒரு உண்மை உங்களோட சிந்தனையே மாற்றிவிடும். இந்த வீடியோல விண்வெளி பற்றிய 10 உண்மைகள தான் நம்ம பார்க்க போறோம். விண்வெளியில சத்தம் இல்லன்னு சொன்னா நம்புவீங்களா? அங்க முழுக்க முழுக்க வெற்றிடமா இருக்கிறதுனாலயும், சுத்தமா காத்து இல்லாதனாலயும், நம்ம பேசுறதோ, கத்துறதோ பரவ வாய்ப்பே இல்ல. அதனால நீங்க அங்க எவ்வளோ கத்துனாலும் யாருக்குமே கேட்காது. முழுக்க முழுக்க எப்பயும் அமைதியா தான் இருக்கும். நம்ம ஸ்பேஸ்ல அழுதா கண்ணீர் கீழ விழுவுமா? இல்ல மிதக்குமா? ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லாததால கண்ணீர் எப்பயுமே கண்களை சுற்றி ஒரு பால் மாதிரி ஃப்ளோட் ஆகிட்டே இருக்குமே தவிர, அது மேலேயும் போகாது, கீழேயும் வராது. மிதந்துகிட்டே தான் இருக்கும். சன்லைட் டிலே. நீங்க இப்ப பார்க்குற சூரியன் உண்மையிலேயே இப்ப பார்க்குற சூரியன் கிடையாது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஏன்னா அதோட வெளிச்சம் நமக்கு வர்றதுக்கே 8 நிமிஷம் ஆகும். அப்ப நம்ம பார்க்கறது கடந்த கால சூரியனை தான் பார்த்துட்டு இருக்கோம். வீனஸ் டைம் மிஸ்ட்ரி. வீனஸ் கிரகத்துல ஒரு நாள் ஒரு வருடத்தை விட நீளமானதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு நாளுங்கிறது 243 பூமியோட நாட்கள். ஒரு வருஷங்கிறது வெறும் 225 நாள். அங்க நேரமே தலைகீழா தான் வேலை செய்யுது. விண்வெளிக்கு போனா ஆஸ்ட்ரோநாட்டோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸ்பேஸ் போன ஆஸ்ட்ரோநாட்ஸ் திரும்பி வந்தப்போ 2 இன்ச் வரை டாலரா இருப்பாங்க. ஏன்னா கிராவிட்டி இல்லாதனால நம்ம ஸ்பைன் ஸ்ட்ரெச் ஆகாது. நியூட்ரான் ஸ்டார் வெயிட். நியூட்ரான் ஸ்டார்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துல நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மண் எடுத்தா, அந்த மண்ணோட வெயிட் நம்ம பூமியில ஒரு மிகப்பெரிய மலையை எடுத்தா எவ்வளோ அளவு இருக்குமோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸ்பேஸ் ஸ்மெல். ஸ்பேஸ்ல வாசம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஸ்பேஸ்ல ஸ்மெல் இருக்கு. ஆஸ்ட்ரோநாட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ்ல பர்ன் மெட்டலும், கன் பவுடரும் கலந்த மாரியும், அப்படி இல்லன்னா கரி துண்டுகள எரிச்சதுக்கு அப்புறம் வரும் பாருங்க ஒரு வாசம். அந்த மாரி ஒரு வாசம் நிலவரதா எல்லா ஆஸ்ட்ரோநாட்டும் சொல்றாங்க. டைம் ஸ்லோ நியர் பிளாக் ஹோல். பிளாக் ஹோல் அருகே போனா டைம் ஸ்லோ ஆகும். ஒரு மனிதனுக்கு செகண்ட்ஸ் ஆகுறது வெளியில இருக்கிறவங்களுக்கு இயர்ஸ் வரையும் ஆகலாம். அந்த அளவுக்கு டைம் வந்துட்டு அங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ். நம்ம மில்கி வே கேலக்ஸில மட்டும் பல கோடி பிளானட்ஸ் இருக்கு. எர்த் மாதிரி பிளானட் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அப்போ நம்ம மட்டும்தான் உயிரோட இருக்கோமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. இந்த கேள்விக்கு இன்னை வரையும் மர்மம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. யூனிவர்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி. யூனிவர்ஸ்க்கு எண்ட் இருக்கா? இல்ல எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் இந்த கேள்விக்கு யாருக்குமே பதில் இல்ல. ஏன்னா இந்த விண்வெளி இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்கே தவிர, இந்த விண்வெளி உண்மைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய மர்ம பயணங்களுக்காக மிஸ்ட்ரி மெயில்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.